நான் நெறைய இடங்கள்ல நெறைய பேர் வீட்ல இந்த பூண்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போட்டு வச்சுடுறாங்க. அப்படியே போட்டு வச்சுக்கினா என்ன ஆகும் அப்படின்னா, அதில சொத்த பூண்டு ஏதாவது இருந்ததுனாக்கா, அது மத்த பூண்டையும் வந்துட்டு என்ன பண்ணும்னாக்கா வீணடிச்சுரும். ஸோ எப்ப பூண்டு, வெங்காயம் நம்ம வாங்குனாலும் ஏன்னா வெங்காயம் வாங்குனாலும் அதில வந்து அழுகுன வெங்காயம்லாம் இருக்கும். அந்த வீணா போன வெங்காயம்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து போட்டீங்க, அப்படியே போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, மத்த எல்லா வெங்காயத்தையும் அது வந்து வீணடிச்சுரும். ஸோ பூண்டு வாங்குனாலும் சரி, வெங்காயம் வாங்குனாலும் சரி, மேல உள்ள சருகெல்லாம் எடுத்துட்டு அந்த சொத்த பூண்டெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணி, அந்த சொத்த பூண்டெல்லாம் சுத்தமா எடுத்துட்டு, மேல உள்ள சருக வந்துட்டு எடுத்துட்டு, கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா, மேல உள்ள சருகு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கும். உள்ளார எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் பூண்டு ஈரமா இருந்ததுனாக்கா, அந்த பூஞ்ச காளான் வந்து எல்லா பூண்டும் வந்துட்டு உங்களுக்கு வீணாயிடும். ஸோ, இந்த மாரி கிளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா, மாசக்கணக்கா வெங்காயம், பூண்டுலாம் வீணாவே போகாது. விலை மலிவா இருக்கக்குள்ளயே இந்த மாரி நெறைய வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, எத்தன மாசம் ஆனாலும் உங்களுக்கு வீணாகாது. அப்புறம் இந்த மாரி வேஸ்ட் எல்லாம் செடிகளுக்கு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எக்கச்சக்கமான வீடியோ சேனல்ல இருக்கு பாருங்க.